ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் ஜேஷ்டாபிஷேக மகோத்சவம். உற்சவ மூர்த்திகளுக்கு நடைபெற்ற ஸ்நபன திருமஞ்சனம் மற்றும் திருச்சி சேவை. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவில் பவித்ர உற்சவம். சிறப்பாக நடைபெற்ற பஞ்சமூர்த்திகள் திருமஞ்சனம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஆனி மாத ஏகாதசி உற்சவம் வைபவமாக நடைபெற்ற அஷ்டோதர சத கலசாபிஷேகம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சீங்கர் பிரம்மோற்சவம். புன்னை மர வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ நரசிம்ம சுவாமி. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 3 நாட்கள் நடத்தப்படும் ஜேஷ்டாபிஷேக மகோத்சவத்தை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து திருச்சி சேவையும் நடைபெற்றது. முதல் நாளான நேற்று ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி முகமண்டபத்தில் அஷ்டோதர சத கலசங்களை பிரதிஷ்டை செய்து வெள்ளி அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியை குழுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி கும்ப ஆராதனை, விஸ்வக்சேனா ஆராதனை, புண்ணியாக வாசனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களோடு நெய்யும் சேர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்து பிறகு திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகத்தை துவக்கினர். தாயார்கள் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி இருக்க தெய்வங்களுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தூப தீபம் காட்டி நீராஜனம் சமர்ப்பித்தனர். இதையடுத்து பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காட்டி கோவிலை சுற்றி வலம் வந்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பின்னர் அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இதையடுத்து மாலை வேளையில் நாதஸ்வர மேள தாளங்களோடு தங்க கேடயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜரை விசேஷமாக அலங்கரித்து அமர்த்தி ஆலய உள் வளாகத்தில் இருந்து புறப்பட்டனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியபடி கோவிலின் வழியே அழைத்து வந்தனர். இருகுடை சேவையோடு ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து வர கோலாட்டங்கள், தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல தெய்வங்களுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்த தெய்வங்கள் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்களும் ஆச்சாரிய புருஷர்களும் பிரபந்தம் சேவித்தனர். சர்வ அலங்காரத்தோடு உபய நாச்சியார்களுடன் ஊர்வலமாக வந்த ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்படும் தோஷ நிவர்த்திக்காக நடத்தப்படும் பவித்ர உற்சவத்தின் துவக்கமாக நேற்று அங்குரார்ப்பணமும் இன்று காலை பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இன்று முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பவித்ர உற்சவத்தை முன்னிட்டு கோவிலில் உள்ள யாகசாலையில் சைவ ஆகம பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு குண்டத்தில் அக்னி வார்த்து கணபதி பூஜையும் நடத்தப்பட்டது. இதையடுத்து ஆரத்தி காட்டியதும் ஆலய வளாகத்தில் புற்று மண்ணை சேகரிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களுடன் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் ஆரத்தி காட்டி புற்றுமண் சேகரிக்கப்பட்டது. பின்னர் புற்றுமண்ணை மங்கள வாத்தியங்களோடு ஊர்வலமாக எடுத்து வந்து ஆலயத்தில் இருக்கும் யாகசாலையில் கலசத்துடன் பாலிகைகளை வைத்து மண்ணுடன் நவ தானியங்களை சேர்ப்பித்து மேதினி பூஜை, மிருத்தன் சங்கிரகணம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளை நடத்தி பவித்ர உற்சவத்திற்கு சாஸ்திர முறைப்படி அங்குரார்ப்பணம் செய்தனர். இன்று காலை ஆலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது விநாயகர், சோமநாயகி ஸ்ரீ காமாட்சி சமேதராக சோமஸ்கந்தமூர்த்தி, ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான்,
ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளை கொலிவிருக்கச் செய்து சிவாச்சாரியார்கள் அபிஷேகத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் விநாயகர், சோமஸ்கந்த மூர்த்தி, சண்டிகேஸ்வரர் மற்றும் சுப்பிரமணிய சுவாமிக்கு விபூதி காப்பு சாற்றி தேவியர்களுக்கு மஞ்சள் குடைத்து வைத்தும் ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை தமிழக ஆளுநர் திரு RN ரவி குடும்ப சமேதராய் தரிசனம் செய்தார். இதையொட்டி இன்று காலை குடும்ப சமேதராய் ஆலயத்திற்கு வருகை தந்த தமிழக ஆளுநர் திரு RN ரவியை ஆலய அதிகாரிகள் வரவேற்று தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர். மூலவரை தரிசித்ததும் ரங்கநாயக்க மண்டபத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு முன்னிலையில் ஆளுநர் குடும்பத்தினருக்கு வேதாசீர்வச்சனம் நடத்தப்பட்டது. பின்னர் சால்வை அணிவித்து எம்பெருமானின் லட்டு வடை பிரசாதங்கள் வழங்கி சுவாமி தாயார் திருவுருவ படங்கள் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் ஆனி மாத ஏகாதசியை முன்னிட்டு அஷ்டோத்திர சத கலசாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் பெருமாளுக்கு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் வளாகத்தில் புனித நீர் நிரப்பிய வெள்ளி கலசங்களை பிரதிஷ்டை செய்து அர்ச்சகர் கும்ப பிரதிஷ்டை, கலச ஆராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினார். அபிஷேக பீடங்களின் மேல் ஸ்ரீ விஸ்வக்சேனர், ஸ்ரீ போக ஸ்ரீனிவாச மூர்த்தி, ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள் ஆகியோரை எழுந்தருளச் செய்து கங்கண தாரணம், சங்கல்பம், பிரத்யேக குண்டத்தில் அக்னி பிரதிஷ்டை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்து பூர்ணாஹோதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் உற்சவ தெய்வங்களுக்கு சாய ரட்சையிட்டதும் வெள்ளி கலசங்களுக்கு பிரத்யேக பூஜைகளை நடத்தினர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்ததும் வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு உற்சவ தெய்வங்களுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களுக்கு மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி குங்கும பூவால் திலகமிட்டு தூப தீபம் காட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து சகஸ்ரதாரை வழியாக உற்சவ மூர்த்திகளுக்கு புனித நீரையும் ஊற்றி கலச அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்து மஞ்சள் சந்தனம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் பிரம்மோற்சவம் வைபவமாக துவங்கியது. முன்னதாக ஆலய உள் வளாகத்தில் இருந்து உற்சவர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை வெள்ளி தோளுக்கினியானில் அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். திருமுடியில் கொண்டை தாங்கி அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு மயிர்பீலியும் கலிங்கத்துராயும் அணிந்து காதணிகள், காசு மாலையோடு அடுக்கு பதக்கங்கள் உள்ளிட்ட ஆபரணங்களுடன் இடது காலை கீழே வைத்து வலது காலை மடித்து அமர்ந்து குடலூதும் கண்ணனாக சுவாமி திருக்காட்சி தந்தருளினார். கோவில் எதிரே உள்ள மண்டபத்தில் சுவாமிக்கு ஆலவட்டம் வீசியபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் வையாளி சேவையை சிறப்பாக நடத்தினர். ஒய்யாரமாக நடந்தபடி எம்பெருமான் திருக்காட்சி தர பலவித ஆபரணங்களோடு முன்னடகையும் உச்சி வில்லை பூச்சடை குஞ்சலத்துடன் நாகாபரண பின்னலும் தாங்கி புஜ கீர்த்தியோடு பின்னடகையும் காட்டியவாறு உற்சவர் சுவாமி கோவிலின் வெளியே எழுந்தருளினார். சுவாமியை தரிசனம் செய்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. புன்னை மர வாகனத்தில் குடல் ஊதியபடி அமர்ந்து உலா புறப்பட்டார் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர். நீராடி கொண்டிருந்த கோபியர்களின் ஆடைகளை எடுத்துக்கொண்டு ஆடைகளை கேட்ட கோபியர்களுக்கு போக்கு காட்டியபடி புன்னை மரத்தின் மேல் அமர்ந்து குடலூதிய கண்ணனின் லீலைகளை பறைசாற்றும் விதமாக இந்த புன்னை மர வாகன புறப்பாடு நடத்தப்பட்டது. பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்த உற்சவரை பிரபந்ததாரர்கள், பெரியாழ்வார் திருமொழி பாசுரங்களை சேவிக்க வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி கோவிலின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆனி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் வைபவம் நடைபெற்றது.
அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு கொடிமர தெய்வங்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து பட்டத்திற்கு வஸ்திரம், வில்வ மாலை, மாயிலை ஆகியவற்றை கட்டி அலங்கரித்தனர். உற்சவ மண்டபத்தில் வெள்ளி கவச அலங்காரத்துடன் விநாயக பெருமானும் உண்ணாமுலையம்மன் சமேதராக அண்ணாமலையாரும் சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்க தெய்வங்களுக்கு தூபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் விநாயகர் முன்னே செல்ல ஆதி தம்பதிகளை சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு பின்தொடர்ந்து வந்தனர். கொடிமர வளாகத்தை அடைந்ததும் அங்கு சிவாச்சாரியார்கள் பட்டத்தை வைத்து பூஜைகளை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வேத மந்திர உச்சாடனங்களோடு மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலில் வசந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று உற்சவரை வெள்ளி தோளுக்கினியானில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். தீப்பந்தங்கள் தண்டங்கள் முன்னே செல்ல நாச்சியாருக்கு தங்க திருக்குடை பிடித்தவாறு சுமந்து வந்தனர். ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலைகளோடு முத்துச்சரங்களும் அடுக்கு பதக்கங்களோடு நீள்முடி கிரீடம், வைர காதணிகள் மற்றும் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி தந்த நாச்சியாரை சுமந்து கொண்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். அப்போது நாச்சியாருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு மூலஸ்தானத்தின் பின்புறம் அமைந்துள்ள வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளினார் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார். அங்கு அரையர் சுவாமிகள் பாடல் பாடியபடி முன்னே செல்ல மண்டபத்தை சுற்றி வலம் வந்ததும் நாச்சியாரை மலர்பந்தலின் கீழே குளிவிருக்கச் செய்தனர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அரையர் சுவாமிகள் பாடல் பாடியபடி இருக்க பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி நாச்சியாருக்கு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாருக்கு திருவாராதனம், வெள்ளி சம்பா அமுது செய்தல், சூர்ணாபிஷேகம் மற்றும் தீர்த்த கோஷ்டி ஆகியவை சிறப்பாக நடத்தப்பட்டன. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ பெரியாழ்வார் அவதார திருநாளை முன்னிட்டு சுவாமிக்கு தங்க கருட சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு தங்க பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் உடன்வர உற்சவரை கோவில் வெளிப்பிரகாரத்தை சுற்றி சுமந்து வந்தனர். பிறகு ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் எழுந்தருளியதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. சர்வ அலங்காரத்துடன் பெரிய பக்தன் மீது அமர்ந்து காட்சி கொடுத்த ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு ஏராளமானோர் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து நுழைவாயில் ஆராதனையோடு உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. எண்ணற்ற பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி வீதி உலா வந்த ஸ்ரீ வரதராஜரை தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரபந்ததாரர்களும் பஜனை கோஷ்டியினரும் பாடல்கள் பாடியபடி உற்சவரை பின்தொடர்ந்து சென்றனர். 35 ஆண்டுகளுக்கு பிறகு திருநெல்வேலியில் புகழ்பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆணை திருவிழாவின் 6ஆம் நாளில் ஆதி தம்பதிகள் யானை வாகனத்திலும் அன்ன வாகனத்திலும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். கோவில் முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்க ஆலய உள் வளாகத்தில் வெள்ளி யானை வாகனத்தின் மேல் அம்பாரியில் மலர் கிரீடத்தோடு ராஜ அலங்காரத்துடன் பிரியாவிடை சமேதராக உற்சவர் ஸ்ரீ நெல்லையப்பரும் அன்ன வாகனத்தில் அருள்மிகு காந்திமதி அம்பாளும் வீற்றிருந்த அருள் புரிய சிவாச்சாரியார்கள் தெய்வங்களுக்கு பல்வேறு தீபங்களை காண்பித்தனர். அருகே விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளி இருக்க ஆரத்திகள் காட்டப்பட்டன. சிறுமியர்களின் கோலாட்டங்கள், கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை பிரகாரங்களை சுற்றி அழைத்து வந்து நுழைவாயில் ஆராதனையோடு கோவிலின் வெளியே எழுந்தருளச் செய்தனர். அங்கு ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசிக்க ஆதி தம்பதிகள் மீது பொம்மை பூ போடும் வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் பொதுஜன சேவையோடு திருவீதி உலா துவங்கியது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் ஸ்ரீ பெருவுடையார் திருக்கோவிலில்
தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு நடைபெற்று வந்த ஆஷாட நவராத்திரி விழா இனிதே நிறைவு பெற்றது. நிறைவு நாளன்று அருள்மிகு வாராகி அம்மன் சன்னதியை மலர் தோரணங்களால் அலங்கரித்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி கருவறையில் வீற்றிருக்கும் அம்பிகைக்கு மலர் கிரீடம் சாற்றி மலர் மாலைகள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். பலவித நறுமண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த தேவியை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க பஞ்ச கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு மகா வாராகி அம்மனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து அன்று மாலை சன்னதி அருகே உற்சவரை மலர் மாலை பிரபை நிறுத்தி அமர்த்தியிருந்தனர். அம்பிகைக்கு பச்சை பட்டு சேலை கட்டி சர்வ ஆபரணங்களுடன் கிரீடமும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். ஆரத்தி காட்டியதும் உற்சவரை சுமந்து வந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப வாகனத்தில் கொலுவிருக்க செய்து நுழைவாயில் ஆராதனையோடு வெளியே அழைத்து வந்தனர். அப்போது பக்தர்கள் சமர்ப்பித்த வண்ண மலர்களால் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவத்தின் ஒரு பகுதியாக பரதநாட்டிய நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் ஆணி கருட சேவை விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வாகன மண்டபத்தில் பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை கொலுவிருக்க செய்திருந்தனர். மஞ்சள் பட்டு உடுத்திக் கொண்டு கருட பகவானும் பச்சை பட்டாடையோடு பலவித ஆபரணங்கள் தங்க தொப்பாரம் கிரீடம் அணிந்து அபயமும் வரதமும் காட்டி மலர் மாலைகளோடு விசேஷ அலங்காரத்துடன் அருள் புரிந்தார் ஸ்ரீ கோதண்டராமர். பிறகு உற்சவருக்கு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீ பாதம் தாங்கிகள் தெய்வங்களை வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து சுவாமி முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டியினருக்கு சிடாரி சாதிக்கப்பட்டது. இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவரை கோவில் பிரகாரத்தை சுற்றி மலம் வரச் செய்தனர். அப்போது 4 திக்கிலும் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள சிறிய திருவடி சன்னதி முன்பு உற்சவர் எழுந்தருளியதும் அஞ்சனை மைந்தனுக்கு எம்பெருமானின் சடாரியால் மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு ஆரத்தி காட்டி சாமரங்கள் வீசியபடி மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான அருள்மிகு கரும்பாயிரம் கொண்ட விநாயகர் திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா துவக்கமாக முதற்கால யாக பூஜைகள் நடைபெற்றன. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட யாகசாலையில் விநாயகர் சிலைகளை வைத்து சிவலிங்கத்திற்கும் நித்தமும் பாலாபிஷேகம் செய்வது போல அமைத்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வேத பண்டிதர்கள் யாகசாலை மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து மந்திர உச்சாடனங்களோடு பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திரங்கள் முழங்க கணபதி பூஜை, வடுக பூஜை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். நிறைவாக பிரதான கலசங்களுக்கு மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அஞ்சல் நாயகி உடனுரை ஸ்ரீ மாயூரநாதர் திருக்கோவிலில் ஆனி பெரும் திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு மேடை மீது அஸ்திர தேவருடன் அருள்மிகு அஞ்சல் நாயகி சமேதராக மாயூரநாதரையும் உற்சவ மூர்த்திகளையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் ரிஷப உருவம் வரைந்த பட்டத்திற்கு மந்திரங்கள் ஓதியபடி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு மந்திர உச்சாடனங்களோடு மங்கள வாத்தியங்கள் முழங்க செப்பு கவசம் வேய்ந்த கொடிமரத்தில் பட்டத்தை ஏற்றினர். பிறகு கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் நெற்கதிர்களையும் மாவிலையும் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து உற்சவ மூர்த்திகளுக்கும் கொடிமரத்திற்கும் அலங்கார தீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசம் அடைந்தனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளுக்கு ஆனி மாத ஏகாதசி அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் தனி சன்னதி கொண்டு பிரம்மாண்ட திருமேனியோடு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக நின்று அருள் புரியும் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளுக்கும் தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் உபய நாச்சியார்களோடு எழுந்தருளியிருந்த ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளுக்கும் உற்சவருக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரங்கள் கட்டி துளசி மாலையோடு மலர் மாலைகள் சூட்டி மூலவர்களையும் ஆபரணங்களோடு மாலைகள் அணிவித்து உற்சவ மூர்த்திகளையும் அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு தூபத்துடன் ஆரத்திகள் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி தாமரை இதழ்கள் மற்றும் துளசி கொண்டு அர்ச்சனை நடத்தப்பட்டது.
பின்னர் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக அருள் புரிந்த ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளுக்கு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் புகழ்பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் தெப்பத் திருவிழாவின் 4ஆம் நாளில் உற்சவருக்கு கருட சேவை நடைபெற்றது. ஹரித்ரா நதி தெப்பக்குள தென்கரையில் உள்ள மண்டபத்தில் தங்க கருடன் மீது உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி அமர்ந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். மன்னார்குடி ஜீயர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் முன்னிலையில் உற்சவருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. வெண்பட்டுடுத்தி கொண்டு காலில் தங்க தண்டை அணிந்து காசு மாலைகள், மாங்காய் ஆரம், இரட்டை கிளி பதக்கத்தோடு திருமார்பில் லட்சுமி பதக்கமும் தாங்கி கிரீடமும் அதில் கலிங்கத்துராயும் நெத்தி சுட்டி பட்டையும் கொண்டு பரமபத கோலத்தில் பிரிய பக்தன் மீது அமர்ந்தவாறு அருள் புரிந்த ஸ்ரீ ராஜகோபாலனை ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். பிறகு உற்சவரை சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். தென்கரை மண்டபத்தில் இருந்து பல்வேறு வீதிகள் வழியாக கருடன் மீது அமர்ந்து கொண்டு அருள் புரிந்தவாறு கோவிலை அடைந்தார் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி. திருப்பூர் வாய்க்கால் தோட்டம் பகுதியில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு ஆனி மாத திருவிழாவை முன்னிட்டு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் மங்கள வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி கிரீடமும் கவசங்களோடு காதணைகள் மற்றும் ஆபரணங்களும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மாலைகளோடு கண்ணாடி வளையல் மாலை அணிந்தபடி அருள்மிகு காமாட்சி அம்மன் அழகாக அருள் புரிய திருநாமங்கள் கூறி அர்ச்சனை நடத்தப்பட்டது. பிறகு கருவறையின் வெளியே எழுந்தருளியிருக்கும் விநாயகர் மற்றும் முருகப்பெருமானுக்கு ஆரத்தி காட்டியதும் மூலவர் அருள்மிகு காஞ்சி காமாட்சி அம்மனுக்கும் தீபம் சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் அம்மனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு பெரியார் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி மடத்தில் சுவாதி திருநட்சத்திர பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஆகியோர் சால கிராமம் மற்றும் ஸ்ரீ சக்கரங்களை வைத்து ஆரத்தி காண்பித்ததும் அபிஷேகத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தங்க ஆபரணங்கள் அணிவித்து தெய்வங்களுக்கு சகஸ்ரதாரை வழியாக பக்தர்கள் மஞ்சள் நீரையும் புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க சுதை சிற்ப வடிவமாக அருள் புரியும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கும் ஆண்டாள் நாச்சியார் உள்ளிட்ட உற்சவ தெய்வங்களுக்கும் விசேஷ அலங்காரம் செய்தனர். ஆதிசேஷன் குடைபிடிக்க அவன் கீழ் அமர்ந்தபடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்காட்சி தந்தருளினார். இதையடுத்து தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் பஞ்ச தீபமும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்ததும் பெண்கள் தெய்வங்களுக்கு ஆலவட்டம் கரைத்து திருஷ்டி கடித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆணி திருத்தேர் திருவிழாவின் 10ஆம் நாளில் உற்சவர் கல்ப விருட்ச வாகனத்தில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். 10ஆம் திருநாளன்று கோவில் வளாகத்தில் உற்சவர் பெருமாளை வீணாபாணியாக அலங்கரித்து கல்ப விருட்சத்தின் கீழ் அமர்த்தி தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து தூபத்துடன் பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து பலவித சஸ்திரங்களை கொண்டு சுவாமிக்கு சோடச உபச்சாரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டி அலங்கார தீபம் சமர்ப்பித்ததும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். சிறிய பல்லாக்கில் சிறிய திருவடி எதிர் சேவையாக எழுந்தருளி காட்சி தர எம்பெருமானின் சடாரியால் மரியாதை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து வீதியுலா துவங்கியது. கேட்டதை தரும் கல்ப விருட்சத்தின் கீழே கேட்டவரம் அருளும் பெருமாள் விசேஷ அலங்காரத்தோடு அமர்ந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். இருபுறம் கஜங்கள் சேவிக்க உற்சவருக்கு ஆரத்தி காட்டியதும் வீதியுலா துவங்கியது. பக்தர்கள் சுவாமிக்கு ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஸ்ரீ வீர நாராயண பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ நாத முனிகள் மற்றும் ஸ்ரீ ஆளவந்தார் அவதார திருநாளை முன்னிட்டு உற்சவருக்கு திருவீதி புறப்பாடும் பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர் வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்களின் உபன்யாசமும் நடைபெற்றது.
முன்னதாக கோவிலில் இருந்து உற்சவர் ஸ்ரீ நாதமுனிகளை சிறப்பாக அலங்கரித்து பல்லாக்கில் நிறுத்தி வீதியுலா அழைத்துச் சென்றனர். வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் உற்சவரை தரிசிக்க அனைவருக்கும் செடாரி சாதிக்கப்பட்டது. இதையடுத்து ஆலயத்திற்கு வருகை தந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்களை ஆலய அதிகாரிகள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் சிறப்பாக வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து கோவில் மண்டபத்தில் ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் அவரது சொற்பொழிவை கேட்டு மகிழ்ந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த புதுமின்னூர் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு கங்கையம்மன் கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். நாதஸ்வர மேள தாளங்கள், தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல ஏராளமான பெண்கள் மாவிளக்குடன் தேங்காய் பழங்களை வைத்து ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்ததும் கோவிலை அடைந்த பெண்கள் அம்மனுக்கு மாவிளக்குகளை சமர்ப்பித்தனர். கருவறையில் மூலவருக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி சர்வ ஆபரணங்களுடன் ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக அலங்காரம் செய்திருந்தனர். அம்மன் சிரசிற்கு பச்சை சாற்றி எலுமிச்சை மாலைகளோடு மலர்ச்சரங்களும் ரோஜா மாலையும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். பக்தர்கள் கோவில் முன்பு மாவிளக்குகளை ஏற்றி தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் மூலவருக்கு ஏக தீபமும் மகா கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் ஜேஷ்டாபிஷேக மகோத்சவம். உற்சவ மூர்த்திகளுக்கு நடைபெற்ற ஸ்நபன திருமஞ்சனம் மற்றும் திருச்சி சேவை. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவில் பவித்ர உற்சவம். சிறப்பாக நடைபெற்ற பஞ்சமூர்த்திகள் திருமஞ்சனம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஆனி மாத ஏகாதசி உற்சவம் வைபவமாக நடைபெற்ற அஷ்டோதர சத கலசாபிஷேகம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் பிரம்மோற்சவம். புன்னை மர வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ நரசிம்ம சுவாமி. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.